குழந்தைங்க கத்தும் போதும் அழுவும் போது எப்படிடா சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிற பேரண்ட்ஸ்க்காக இந்த முக்கியமான வீடியோ. அந்த டைம்ல நம்ம பண்ணக்கூடாது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு, நம்ம குரலை உயர்த்தக்கூடாது. பசங்க கத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் குரலை உயர்த்தி அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைக்க கூடாது. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதுக்காகலாம் கத்துவியா, இதுக்காகலாம் கோவப்படுவியா, இதுக்கு அழுவியா அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய தடவை அவங்க கத்துறதுக்கும் அழுவுறதுக்குமான காரணம் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறதா இருக்காது. அதனால அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எதுவும் பாஸ் பண்ணாதீங்க. இந்த ரெண்டு விஷயம் பண்றதுக்கு பதிலா நீங்க சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு நார்மல் டோன்லயும் வாய்ஸ்லயும் உங்க பசங்க கிட்ட போய், நீ ஏதோ அப்செட்டா இருக்க, ஏதோ ஒரு விஷயம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு எனக்கு புரியுது, பட் அது என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் இங்கதான் இருக்கேன், அது என்னன்னு கேட்கறதுக்கும் சரி பண்றதுக்கும் நம்ம எதுவா இருந்தாலும் சேர்ந்து சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் சொல்லுங்க. அண்ட் இது சொல்லிட்டு வேற எதுவுமே பேசாதீங்க, எதுவுமே கேள்வி கேட்காதீங்க. பட் அவங்க பக்கத்திலேயே இருங்க. அண்ட் அவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களா திரும்பி நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. சில குழந்தைங்க சில நிமிஷத்துல வந்து சொல்லும், சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா பசங்க நம்ம கிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க.